ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைங்க. நம்மளோட இந்தியாவோட குரோத்த எப்படியாச்சும் தடுக்கணும். நம்ம இந்தியா குரோ ஆகுறது பிடிக்காம சில கண்ட்ரிகள் பல ஸ்கெட்சுகள, பல வேலைகள பேக்எண்ட்ல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. இப்பதாங்க பாகிஸ்தான்காரன் ஒரு பஞ்சாயத்து இழுத்து வச்சான். பாகிஸ்தான்காரன் வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணா அந்த பஞ்சாயத்து வந்து நம்ம வந்து இப்பதான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப அங்க ஆஃப் பண்ண உடனே அடுத்த நாள் சைனாக்காரன் வந்து ஒரு பஞ்சாயத்து இழுத்து வச்சிருக்கான். சைனாக்காரன் என்ன சொல்றானா, இந்த அருணாச்சல் பிரதேஷ் வந்து எங்களுக்கு தான் சொந்தம். சைனாவோட சவுத் டிபெட் தான் அருணாச்சல் பிரதேஷ். இது வந்து இந்தியாவுக்கு சொந்தம் கிடையாது. இந்த சவுத் டிபெட்ல நாங்க வந்து பேரெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அருணாச்சல் பிரதேச சில பல இடங்களுக்கு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப சைனாக்காரன் ஒரு பஞ்சாயத்து எழுத்து வச்சா இந்த சைனாக்காரனுக்கு சப்போர்ட் பண்ற விதமா இந்த பங்களாதேஷுக்காரன் வேற வந்துட்டு என்ன சொல்றானா, சைனா இதுதான் கரெக்டான டைம், உங்களோட சைனீஸ் எக்கனாமியை நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இதுதான் சரியான டைம் சொல்லிட்டு அவன் வேற வந்து சைனாக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி பாகிஸ்தான், சைனா, பங்களாதேஷ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு ஸ்கெட்சை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது. இப்ப அங்கிட்டு இருந்து வெஸ்டர்ன் கண்ட்ரி, அதான் நம்ம டான் கண்ட்ரி அமெரிக்காவை சொல்றேன், அவரு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஐபோன் மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் இந்தியாவில் இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த ஐபோனோட சிஇஓ வந்து வார்ன் பண்ற விதமா ஒரு பிரஸ் மீட்ல ஒரு மீட்டிங்ல சொல்லி இருக்கிறாரு. இந்த மாதிரி எல்லா சைடுல இருந்தும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு இந்தியாவுக்கு. இன்னைக்கு வீடியோல இது எல்லாத்த பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல் நம்ம எவ்ரிடே அப்லோட் பண்றோம். ஒன் டே கூட மிஸ் பண்ணாம எவ்ரிடே அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே நோட்டிபிகேஷன் இந்த வீடியோஸ் வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் யூடியூப்காரன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அனுப்புவான். யூடியூப்காரன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அனுப்புவான். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். இப்பதாங்க இந்தியா வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தை வந்து தீர்த்து வச்சோம். பாகிஸ்தான்காரன் என்ன பண்ணா, நம்ம இந்தியாவை அட்டாக் பண்ணா. அந்த அட்டாக் பண்ணதுக்கு நம்ம ஒரு தரமான, சாதா பதிலடிலாம் இல்லை, தரமான பதிலடி ஒன்று கொடுத்தோம். பதிலடி கொடுத்த உடனே அவனும் சும்மா இருக்கல, திருப்பி தாக்குதல் ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் நம்மளும் திருப்பி பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சோம். அந்த பதிலடியை அவன் ஃபேஸ் பண்ண முடியாம பாகிஸ்தான்காரன் என்ன பண்ணா, சரிப்பா சமாதானமா போயிடும், இந்தியா தாக்குறதை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து சீஸ்ஃபயரை வாங்கி கேட்டான். சீஸ்ஃபயர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டான். இதுக்கு இந்தியா ஆளுங்க என்ன சொன்னாங்க, பாகிஸ்தானே நீ இந்தியாவை திருப்பி தாக்குனா, நீ இந்தியாவை திருப்பி ஏதாச்சும் அட்டாக் பண்ணனா கண்டிப்பா நாங்க திரும்பி அடிப்போம், இப்போ வேணா நீ பொழைச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொழைச்சு போடான்னு சொல்லிட்டு விட்டோம். ஏன்னா மேட்டர் என்னன்னா, இப்ப நம்ம திரும்பி அடிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேர்ல்டு மேப்ல வந்து பாகிஸ்தானே இல்லாம போயிருக்கும். ஏன்னா அந்த அளவு நம்ம வந்து வீரமா அடிச்சுக்கிட்டு இருந்தோம், அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பாகிஸ்தான் நாடே காலியா இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் அவனோட எக்கனாமி ஏற்கனவே அடி வாங்கியிருக்குது. இதெல்லாம் ஒரு முன்னோட்டமா வச்சு நம்ம வந்து யோசனை பண்ணிட்டு நம்ம இந்திய கவர்மெண்ட் சரி பொழைச்சு போட்டுன்னு சொல்லிட்டு சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணோம். இங்க இந்த பிரச்சனை முடியுது. இவங்க இப்போதைக்கு சைலண்டா இருக்கிறானுங்க. இப்ப இந்த பிரச்சனை முடிஞ்சதோட இது வந்து வெஸ்ட்ல இருந்து வருதா, நார்த்தன் வெஸ்ட்ல இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. பாகிஸ்தான்காரன் நம்மள அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே ஈஸ்ட்ல இருந்து, அதே ஆப்போசிட் ஈஸ்ட்ல இருந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. நார்த்தன் ஈஸ்ட்ல இருந்து. இங்க இருக்கிறது யாரு, பங்களாதேஷ், சைனா. ஃபர்ஸ்ட் சைனாக்காரன் என்ன சொன்னான்னு பார்க்கலாம், என்ன பிரச்சனை ஆரம்பிச்சான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பங்களாதேஷ் என்னென்ன பண்ணிருக்காங்க அதை பார்ப்போம். சைனாக்காரன் என்ன சொல்றான்னா, இந்த அருணாச்சல் பிரதேஷ் இருக்குல்ல, நம்ம இந்தியாவோட அருணாச்சல் பிரதேஷ் பச்சை பூச்சை குழந்தைங்களுக்கு எல்லாம் கேட்டா தெரியும். பச்சை பிள்ளைங்கள்ட்ட போய் அருணாச்சல் பிரதேஷ் யாருதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியா தான் எல்லாரும் சொல்லுவோம். ஆனா சைனாக்காரன் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இது வந்து இந்தியாவுக்கெல்லாம் சொந்தம் கிடையாது, அருணாச்சல் பிரதேஷ் வந்து எங்களுக்கு சொந்தம், எங்களோட சவுத் டிபெட் தான் அருணாச்சல் பிரதேஷ், சைனாவோட சவுத் டிபெட் தான் அருணாச்சல் பிரதேஷ் சொல்லிட்டு இதுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சிருக்கான். அதோட பேர் வந்து ஜங்கன் அப்படின்னு சொல்றான். ஜங்கன் இது வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல கிடையாது அப்படின்னு சொல்றான். அங்க விட்டு அதோட நிக்கல. அவன் என்ன சொல்றான்னா, இந்த அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு அவன் பேரும் வைக்க ஆரம்பிச்சுட்டான். அதுல வந்து 15 மவுண்டனுக்கு அவன் வந்து பேரை வச்சிருக்கான். அதுக்கப்புறம் 5 ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு பேரை வச்சிருக்கான். இவங்களோட சைனீஸ் பேரை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 4 மவுண்டன் பாஸ், 2 ரிவர், ஒரு லேக், மொத்தம் கிட்டத்தட்ட 27 பகுதிகளுக்கு வந்து இவன் வந்து பேரை வச்சுட்டான். பேரை வச்சுட்டு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து வார்ன் பண்ண ஆரம்பிச்சிச்சு, என்ன இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களை நீங்க பாட்டுக்கு வரீங்க, நீங்க பாட்டுக்கு இது உங்க சொந்த கொண்டாடிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லதுக்கு அறிகுறி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வார்ன் பண்ணிருச்சு. ஆனா இந்த பிரச்சனை வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்களா, இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்கான்னு பார்த்தோன்னா அதுதான் கிடையாது. ரொம்ப காலமா இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனா இந்த பேர் வைக்கிற ட்ரெண்ட் இருக்குதுல்ல, அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க.
2017 ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து 2021 ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 2023, அதுக்கப்புறம் 2024, இப்போ 2025. கரெக்டா இந்த பாகிஸ்தான் பிரச்சனை முடிஞ்ச உடனே அடுத்தது இவங்க அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க சைனாக்காரங்க. நம்மளும் ஆரம்ப காலத்துல இருந்த இந்த சைனாக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அருணாச்சல் பிரதேஷ் எங்களோடது, இந்தியாவோடது தான். இதை வந்து என்னைக்கும் வேற வேற நாடு வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. இந்தியாவோடது தான் அருணாச்சல் பிரதேஷ் இருக்குது, எப்பவுமே இந்தியாவோடது தான் அருணாச்சல் பிரதேஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவும் அப்போஸ் பண்ணிருச்சு, ஸ்ட்ராங்கா ரிப்ளை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரிப்ளை எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இல்ல இல்ல எங்க நாட்டுக்குள்ள நாங்க பேரை வச்சுக்கிறோம், நாங்க பேசிக்கிறோம், நீங்க வந்து இதெல்லாம் எதுக்கு தலையிடுறீங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு அசால்ட்டா ரிப்ளை சொல்றாங்க. என்ன சொல்றது போங்க, இந்த மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு தடவையும் நம்ம எப்படி இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா ரிப்ளை பண்ணுவோம், அந்த டைம்லலாம் ஏதாச்சும் ஒன்று மலுப்பல, இல்லை இல்லை நாங்கள் உள்ளே பேசிக்கிட்டோம், இது வந்து வேற விதமாக உங்களுக்கு வந்துருச்சு, இல்லை நாங்கள் மட்டும் தான் சும்மா பேசிக்கிறோம், நீங்கள் எதுக்கு இதெல்லாம் வந்து தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, உள்ளுக்குள்ள பேசியிருக்காங்க. ஏண்டா நீங்கள் வந்து எங்களோட நாட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பேர் வைக்கிறது எப்படா பேர் வைக்கலாம், உங்களோட சைனீஸ் பேர் எப்படா வைக்கலாம், இது வந்து எங்கள் நாடு எங்கள் ஸ்டேட்டு, நாங்கள் வேணும்னா பேர் வச்சுக்கோம், நாங்கள் எது வேணா பண்ணிக்கலாம், நீங்கள் எப்படி நீங்கள் பேர் வைக்கலாம், இதுதான் நம்மளும் கேட்டிருக்கோம். ஆனால் இது வந்து டேரெக்டாக கேட்க முடியாதுல்ல, அதுக்கு சொன்னதுக்கு நம்ம கரெக்டாக வான் பண்ணி அப்போஸ் பண்ணி விட்டாச்சு. ஆனால் இதுக்கு வந்து இப்படி அந்த பெல்ட்டி அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நிலவரம். இப்ப இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தா, இதுக்கு இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற விதமா பங்களாதேஷ்காரன் இங்கிட்டு கொஞ்சம் மேல போனா சைனாவா, நார்த்தன் ஈஸ்ட்ல கொஞ்சம் மேல போனா சைனா, அருணாச்சல் பிரதேஷுக்கு மேல போனா அப்படியே கொஞ்சம் கீழே வந்தா பங்களாதேஷ்காரன் என்ன சொல்றானா, இப்ப ரீசெண்டா பங்களாதேஷ்ல இருந்து முகமது யூனிஸ் சீஃப் அட்வைசர் அந்த பங்களாதேஷுக்கு, இவர் வந்து சைனாக்கு போயிருக்காரு, ரீசெண்டா போனார் 2 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், மார்ச்ல போயிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இதுதான் கரெக்டான டைம், சைனாவோட எக்கனாமியை, சைனீஸ் எக்கனாமியை வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கு, எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு, எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு இதுதான் சரியான டைம் சொல்லிட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாரு. சரி, அவர் எந்த இன்டென்ஷன்ல அவர் சொல்லியிருக்கிறாரோ அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. ஆனா இதுக்கு அடுத்து என்ன சொல்றாருன்னா, இந்த 7 சிஸ்டர் ஸ்டேட் இருக்குல்ல, இந்தியாவோட 7 சிஸ்டர் ஸ்டேட், இந்த அருணாச்சல் பிரதேஷ், இந்த மிசோரம், இந்த வெஸ்ட் பெங்காலுக்கு அப்புறம் அங்கிட்டு வரக்கூடிய அந்த 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதை வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும். ஏன்னா அந்த 7 சிஸ்டர் ஸ்டேட்டுக்கு ஏதாச்சும் இந்த ஓஷனுக்கு வரணும்னா, கடல் பகுதிக்கு வரணும்னா பங்களாதேஷை தாண்டி தான் வரணும். ஸோ அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கணும்னு சொல்லிட்டு அங்க சைனால போய் சொல்லியிருக்கிறாரு. இதுல என்னடா பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனை அங்கதான் இருக்குது. எதுக்குங்க சைனாக்காரன்ட்ட போய் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கணும், நம்மளோட ஸ்டேட் தானங்க அது, இவந்தாலும் சம்பந்தமே இல்லாம அங்க போய் சைனாக்காரங்கள்ட்ட போய் இது வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும்னு சொல்லிட்டு இவர் வந்து நம்ம ஸ்கெட்சை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அங்க பேசிட்டாரு, நாசமா மாட்டிக்கிட்டாரு. இதுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா பதிலடி கொடுத்துட்டோம், ஸ்ட்ராங்கா அஃபென்ஸ் பண்ணிட்டோம், அப்போஸ் பண்ணிட்டோம், இதெல்லாம் கரெக்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போஸ் பண்ணோம். இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் வந்து அந்த அருணாச்சல் பிரதேஷ் மிசோரம்குலாம் நம்ம போவோம்ல, அதுக்கு போகக்கூடிய ஒரு லேண்ட் ரூட்டுக்கு ஒரு இடம், ஒரு பேர் ஒன்று இருக்குது. அந்த லேண்ட் ரூட்டோட பேர் வந்து, ஊர் வந்து வெஸ்ட் பெங்கால், அந்த இடத்துக்கு பேர் வந்து சிலுகுரி காரிடர். இந்த காரிடருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுக்கு பேர் வந்து சிக்கன் ஸ்னெக், இந்தியாவோட சிக்கன் ஸ்னெக்னு சொல்லுவோம். அதுதாங்க ஒரு லேண்ட் ரூட்டு. இப்போ அருணாச்சல் பிரதேஷுக்கு இல்லை இந்த மிசோரம்லாம் நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த 7 சிஸ்டர் ஸ்டேட்டுக்கு நம்ம போகணும்னா இந்த ரூட் வழியாக தான் போகணும். இந்த சின்னதாக இருக்கும் மேப்பில், நான் மேலே போடுறேன் பாருங்க, அது வழியாக தான் போவோம். இது வந்து ஒரு 22 கிலோமீட்டர் லேண்ட் ரூட்டு தான், சரிங்களா. இப்போ அந்த லேண்ட் ரூட் பக்கத்தில் வந்து ஒரு ஏர்பேஸ் ஒன்று இருந்துச்சு. 1930 இருந்து இந்த ஏர்பேஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஏர்பேஸ் வந்து வேர்ல்டு வார்லாம் எதனா வந்துச்சுன்னா பிரிட்டிஷ் ஆளுங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அங்கே ஒரு ஏர்பேஸ் கட்டி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை மூடிட்டோம். இந்த பங்களாதேஷ் பக்கத்தில் இருக்குது, அதை வந்து நம்ம மூடிட்டோம். கரெக்டாக ஒரு 22 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அந்த இதில், அந்த இது சொன்னல லேண்ட் ரூட்டு, அந்த லேண்ட் ரூட்லேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அது ஆக்சுவலாக பங்களாதேஷில் தான் இருக்குது. ஆனால் மேட்ரு என்னன்னா, அந்த ஏர்பேஸை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம், இங்கே வந்து ஏதோ ஆக்டிவிட்டி வேணான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்தியா வந்து பேச்சுவார்த்தை நடத்திருச்சு, பங்களாதேஷ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருச்சு பின்ன ப்ரீவியஸாக இருந்த கவர்மெண்ட் கிட்ட. இப்போ அந்த பேச்சுவார்த்தைலாம் நடத்தினதுக்கு அப்புறம் கூட இப்போ வந்து அந்த புதுசாக இருக்கிற முகமது யூனிஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஏர்பேஸ் வந்து ரெனோவேட் பண்ண போகிறோம், அந்த ஏர்பேஸை எடுத்துட்டு நாங்கள் வந்து அங்கே வந்து ஏர்போர்ட் கட்ட போகிறோம்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து சைனா ஹெல்ப் பண்ணணும், கமர்ஷியல் ஏர்போர்ட் நாங்கள் கட்ட போகிறோம், இதுக்கு வந்து சைனா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு சைனா கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. எனக்கு ஒன்று புரியல, இப்போ கமர்ஷியல் ஏர்போர்ட் கட்டுறதா இருந்தால் நீ எதுக்கு சைனா கிட்ட போய் ஹெல்ப் கேட்க போகிற? நீயும் ஒரு நாடு தானே, ஒரு சின்ன சாதாரண ஏர்போர்ட் கட்டுறதுக்கு உன்னால் முடியாதா? நீ எதுக்கு சைனா கிட்ட வேற நாட்டுக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும்? அதுதான் நம்மளோட கேள்வி. ஆனால் இவங்க அது கமர்ஷியல் ஏர்போர்ட்டாக தான் யூஸ் பண்ணுவாங்களா, வெறும் இந்த பேசஞ்சர் ஃப்ளைட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களா, இல்லை வேற ஏதாச்சும் பிளான் பண்ணுறதுக்காக இதை பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு, இந்தியா ஆளுங்கெல்லாம் பேசிட்டு அங்கே வந்து ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டுறதா தான் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அங்கே வந்து ஏர்போர்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சைனாக்காரங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு சைனாக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பாகிஸ்தான்காரங்கள்ட்ட ஒரு இந்த இதை
கொடுத்துருக்காங்க, இந்த ஆர்டரை வந்து கொடுத்துருக்காங்க, இந்த கான்ட்ராக்டை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அந்த பாகிஸ்தான் ஏஜென்சி தான் இப்போ வந்து அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மேட்ரை பாருங்களேன், பங்களாதேஷ், இங்கிட்டு சைனா, இங்கிட்டு வந்து பாகிஸ்தான், 3 பேரும் சேர்ந்து ஏதோ இந்தியாவுக்கு தரமான ஸ்கெட்ச் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவோட growth பிடிக்காம, இந்தியா வந்து வளர்றது பிடிக்காம இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ஸ்கெட்சை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் தெள்ள தெளிவா தெரியுது. இப்போ மேட்ரு என்னன்னா, இவங்க மட்டும் தான் ஸ்கெட்சை போடுறாங்களான்னு பார்த்தோம்னா அதுதான் கிடையாது. அங்கிட்டு அப்படியே வெஸ்டர்ன் கண்ட்ரி பக்கம் போகணுமே, இந்த டான், இந்த டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஐஃபோன் கம்பெனி எல்லாமே இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோஹாக்கு ஏதோ ஒரு மீட்டிங்க்கு போயிருக்காரு. தோஹாவில் அந்த மீட்டிங்கில் போகும்போது ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, ஐஃபோன்காரங்க வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த ஐஃபோனோட சிஇஓ டிம்மை வந்து வார்ன் பண்ணுற விதமாக, அப்படியே ஒரு இன்டெரக்டாக வார்ன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வார்ன் பண்ணுற விதமாக தான் டிம்மை வந்து சொல்லியிருக்காரு. எதனாலனா, இப்போ அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் இந்த ட்ரேட் வார் நடந்துகிட்டு இருந்துச்சுல, இவர் வந்து ஏகப்பட்ட டாக்ஸை போட்டு வச்சுக்கிட்டாரு சைனா மேலே. இப்போ ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குது தெரியல, ஆனா டாக்ஸ் போட்டு வச்சிருக்காரு. இந்த டாக்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இந்த ஐபோன் கம்பெனிக்காரங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆல்ரெடி இந்தியாவில் இருக்க மேனுஃபேக்சரிங் யூனிட், ஐபோனோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து ஏகப்பட்ட ஐபோன் ப்ராடக்ட்ஸை இங்க இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அமெரிக்காக்குள்ள இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதனாலனா, இப்போ இங்கிட்டு வந்து 300 250 270 டாக்ஸ் இருந்துச்சு, நான் மறந்து போயிட்டேன். அந்த 270% டாக்ஸ் ஆட் பண்ணி போட்டோம்னா ஐபோனோட ரேட் ஏறிடும், அப்புறம் வந்து அவங்க சேல்ஸ் டவுன் ஆயிரும். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ அமெரிக்காலேயே அவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் ஓப்பன் பண்ணி திருப்பி தயாரிக்க ஆரம்பிக்கணும்னா அதுவும் ஏகப்பட்ட காசு ஆகி போயிடும். ஏன்னா அங்கே அந்த ஊர் மக்களை வந்து ஹையர் பண்ணி சம்பளம் கொடுக்கணும்னா அது எக்கச்சக்கமாக போயிடும். இப்போ இந்தியாவிலேருந்து எக்கச்சக்கமான ஐஃபோன் வந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஐஃபோன் யூனிட்லலாம் இங்கே இந்தியாவில் இருக்கிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக சொல்லியிருக்காரு, வார்ன் பண்ணுற விதமாக சொல்லியிருக்காரு. அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா ஆளுங்க வந்து நல்லா டெவலப்பாக தான் ஆயிருக்கிறாங்க, அவங்க ஏகப்பட்ட டாக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க மக்களுக்கெல்லாம், அவங்க வந்து நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட்லாம் தேவையில்லை, நீங்கள் பேசாமல் இங்கே அமெரிக்காவில் மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாம் தொடங்க, அதுக்காக தான் நான் வந்து சைனாக்கு ஏகப்பட்ட டாக்ஸை போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இப்படி எல்லா பக்கத்துல இருந்து இந்தியாவோட growth எப்படியாச்சும் தடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கெட்சை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நட்பு நாடான ரஷ்யா வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும்னா அமெரிக்காக்காரங்க பண்ணதுக்கு அதுக்குள்ள அவங்க சொல்லலை, இந்த சைனாக்காரங்க எல்லாம், இந்த பங்களாதேஷ் சைனாக்காரங்க எல்லாம் நம்மளை வந்து இது பண்ண பார்க்குறாங்கல்ல, ஸ்கெட்சை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு வந்து ரஷ்யா ஆளுங்க வந்து ஒரு கமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சைனாவும் சரி இந்தியாவும் சரி எங்களுக்கு 2 பேருமே ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு 2 பேருமே ஒன்று தான். ஆனால் நாங்கள் வந்து என்ன சொல்லிக்க விரும்புகிறோன்னா, 2 பேரும் தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்க. உங்கள் சண்டைக்கு காரணம் யாருன்னு பார்த்தா இது வந்து ஒரு ட்ராப்பாக தான் செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ட்ராப்பை செட் பண்ணுறது யாருன்னு பார்த்தா வெஸ்டர்ன் கண்ட்ரி தான். வெஸ்டர்ன் கண்ட்ரினா யாரு? நம்ம டானை தான் சொல்கிறாங்க, அமெரிக்காவை சொல்கிறாங்க. அமெரிக்காக்காரங்க தான் இதை வந்து பிளானை போட்டு ட்ராப்பாக செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ட்ராப்பு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்காங்க, 2 பேரும் புரிஞ்சு நடந்துக்கங்க, சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு ஏதாச்சும் சைனாக்கும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் கிடையாது, சைனா இந்தியாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் கூட இவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்த்து வைக்க தான் பார்ப்பாங்களோ இல்லையா, நம்மளை வந்து அடிச்சுக்க விட மாட்டாங்க, அது மட்டும் உறுதி. ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரெண்டோ, நம்மளுக்கு வந்து ரஷ்யா எவ்வளோ ஃப்ரெண்டோ, இந்தியாவுக்கு ஃப்ரெண்டோ, அதே அளவுக்கு சைனாவுக்கும் ரஷ்யா ஃப்ரெண்டு. ஸோ நம்மளை வந்து சண்டை போட்டுக்க விட மாட்டாங்க. இங்கே எனக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த பங்களாதேஷ்காரன் வந்து நம்மளை வந்து ஸ்கெட்சை போட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க. இங்கேருந்து பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கிறாங்க, இங்கேருந்து போன சைனாக்காரங்க கூட சேர்ந்துக்கிறாங்க, இங்கேருந்து 3 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. இப்படி எல்லாம் 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்மளுக்கு ஸ்கெட்சை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே இந்த பங்களாதேஷ் நாடை உருவாக்குனது யாரு காரணம்? நாடு உருவாகினதுக்கு நம்ம இந்தியா தான் காரணம். நம்மளோட ஐரன் லேடி நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு, இரும்பு பெண்மணி சொல்லியிருக்காரு. ஓகே, இரும்பு பெண்மணியான இந்திரா காந்தி அவர்கள் தான் இந்த நாடு உருவானதுக்கு முழுக்க காரணம். எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்தாங்க, எந்த அளவுக்கு ஒரு லேடியா நின்று, ஒரு உமனா நின்று போராடினாங்க. அப்போ வந்து யூஎஸ்ஆர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அவங்க தான் அந்த முழுக்க அந்த பங்களாதேஷ் உருவானதுக்கு காரணம். ஆனால் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பாகிஸ்தானை அடித்து உதைச்சு நாடை வாங்கி கொடுத்தா இப்போ வந்து திடீர்னு இவங்க வந்து இந்தியா குரோத்தை வந்து தடுக்கிறதுக்காக ஸ்கெட்சை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஸ்டார்டிங்கில் பங்களாதேஷ் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் சமீப காலமாக தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடி வாங்குற விதமாக நிறைய சண்டை நடந்துகிட்டு இருக்குது. ரீசெண்டாக கூட என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இந்தியாக்காரங்க வந்து பங்களாதேஷுக்கு வந்து ரைஸ் கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டு, இந்த பாஸ்மதி ரைஸோ சாதா ரைஸோ அடிக்கிறேன், ஏதோ ரைஸ் நாங்கள் கொடுக்க மாட்டோம், எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் எம்ஓயூலாம் அக்ரிமெண்ட்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம், எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இவங்க ஸ்கெட்சை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இந்த பங்களாதேஷ் நாடு
உருவானதுக்கு காரணம் முழுக்க காரணம் இந்தியா தான். அத மட்டும் அவங்க மறக்காம இருந்தா சரி. அத சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இதே மாரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர்.